2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2026 புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சார், விருச்சிகம் உங்களோட இதயத்தோட இடப்பக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் கொடுக்குன்னு டக்குன்னு பேசிடுவாங்க, மூஞ்சடிச்சா மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் விருச்சிகத்தோட குணம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் உங்களுக்கு மட்டும் இதயத்தோட இடப்பக்கமாக அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே என்ன சொன்னாங்க? அப்படி பேசிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல. பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. போலிகளை திண்டு ஏமாற வேண்டாம். விருச்சிகராசிக்காரர்கள் விரிந்த மனதுடையவர்கள், நல்லவர்கள். இந்த உலகத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷமிகள் மாதிரி அவதூறு பரப்புகிறார்கள். அதனால விருச்சிகராசிக்காரர்களை பற்றி விஷமிகள் இப்படி சொல்ல. ஏன்னா விருச்சிகராசிக்காரர்கள் தான் டான் ஆக போறாங்கல்ல. நீங்க விருச்சிகமா? என்ன பிரச்சனைனா, விருச்சிகராசிக்காரர்களை நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டே வரேன். என் வாழ்க்கையில் என்னோட தங்கையாகட்டும், என் குடும்பத்தாரர் ஆகட்டும், கிட்டத்தட்ட மோர் தான் எங்கள் வீட்டில் ஒரு 20 பேர் இருந்தால் அதில் 15 பேர் விருச்சிகராசி. அது என்னமோ தெரியல, இவங்க எல்லாருமே விருச்சிகராசி. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்களை பார்த்தே வளர்ந்ததால் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு எப்பெல்லாம் நல்லது நடந்தது, அதாவது ஐ நோ பாஸ்ட் 30 இயர்ஸ், 30 வருஷமா இவங்க வாழ்க்கை நடந்தாலும் எனக்கு தெரியும். அதனால ஐ எம் ஏ ஃபேமிலி டாக்டர் ஃபார் யூ. உங்களுக்கு நான் தான் டாக்டர். அதனால உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். அதனால விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு டாப்பில் வரப்போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இவர்களை பற்றி விஷமிகள் அவதூறு சொல்கிறாங்க, கொடுக்கு மாதிரி பேசுவாங்க, அது இதெல்லாம். அப்போது இந்த குரு யார்? 2 உடையவர், 5 கூடையவர். இந்த குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள் ஒரு 4 பேர். ஒன்று விருச்சிகம், ஒன்று மகரம், ஒன்று கும்பம், ஒன்று மேஷம். இவங்கெல்லாம் குரு கூடவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் குரு கூடவே இருப்பாங்க. குரு பகவான் இவங்க கூடவே இருப்பார். அப்போ 2, 5 கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சிட்டார். 8ல் மறைஞ்சதால பண நாஸ்தி, பணம் இல்லை, காசு இல்லை, கஷ்டம். அப்போது விருச்சிகராசிக்காரர்கள் இந்த 2025 என்னடா சம்பாதிச்சேன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் மீட்டிருப்பீங்க. அதாவது புதிய ஸ்தாபனம் தொடங்கியிருப்பீங்க, புதுசாக ஒரு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். கார் வாங்கியிருப்பீங்க, கடை வச்சுருப்பீங்க, போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நார்மல் பீரியட் தான். 5ஆம் இடத்திலே சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ல் இருக்கார். 5ல் இருக்கிற சனி சொத்துக்களை தருகிறார். இந்த ஜனவரி தொடங்கி இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஜூன் வரைக்கும் விருச்சிகராசிக்காரங்க சொத்தாக வாங்குவீங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாததுனால ஃபினான்ஷியல் ட்ராப் வரும் போகும். என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல சார் அப்படிங்கிற நிலைமை. இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த ஜூனுக்கு அப்புறம் ஆட்டம் மாறுது. எப்படி ஆட்டம் மாறுது? இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க. என்ன உயர்ந்த நிலை? 9ஆம் இடத்து குரு இஸ் கோயிங் டு ஆக்ட். 9ஆம் இடத்து குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவர் முதல் பார்வையா விருச்சிகத்தை பார்க்கிறார். 9ல் குருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தானே இது? ஆமா, 9 அதேதான் மாறி இல்லை, அதேதான். 9ல் குரு உச்சம் பெற்ற குரு தன் முழு திருஷ்டியோட 5 பார்க்கிறார். 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை தான் பார்க்கிறார். ஓவரால் விருச்சிகராசி ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லாரும் வாங்க, கமான், ஆல் இன் கமான் லைன். விருச்சிகராசிக்காரங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் வரிசையாக நில்லு அப்படின்னு நின்றுட்டு எல்லாரையும் இப்படி பார்க்குறாரு. ஒரே ஸ்ட்ரோக், என்னென்ன வேணும் அப்படி வரிசை எழுது, பேப்பர் எடுத்து, பேப்பர் எடுத்து எழுது, ஐயா எனக்கு வீடு வேணுங்க ஐயா, அப்படி எல்லா மனுவையும் கொடு, அப்படி எல்லாம் அப்ரூவ்டு முடிஞ்சு போச்சு. வீடு, வண்டி, வாசல். உச்சம் பெற்ற குரு என்பதால் கேட்கும் வரத்தை தருவார். பார்க்குறவங்க யாராவது நான் விருச்சிக ராசிக்கு மாறிட்டுமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது அதுக்கு ஐடியா தருவீங்களா? இஃப் எனி ஆப்ஷன்ஸ் ஆஸ்க் காட். காட் ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கேட்டு பாருங்க. ஈவன் நானே நிறைய நினைச்சிருக்கேன், நானே விருச்சிக ராசிக்கு ஏன் மாறக்கூடாதுன்னு. there is no option for that. சரி, அப்போ இவங்களுக்கு என்ன 100க்கு ஒரு 150 போட்டுடலாமா? அதெல்லாம் கம்மி, அதுக்கு மேலேயே போடலாம். ஏன்னா விருச்சிகத்தை குரு பார்த்துட்டார். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5 பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பிறந்துடும், எல்லாம் சூப்பர். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பிரமாதமா இருக்கு, டபுள் டமாக்கா. ஆனால் 4ஆம் இடத்துல ராகு. 4 என்றால் கற்பு என்று பொருள், 4 என்றால் நன்னடத்தை என்று பொருள். இங்க ராகு வந்தா
நற்பெயர் கெடும். நீ யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு உங்கள் வீட்டில் உங்கள் கணவரே உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க, உங்கள் மனைவியே உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க. சந்தேகம் எனும் கொடிய நோயில் மாட்டிக்கொள்வார்கள். அது மட்டும்தான் சட்டம் தன் கடமையை செய்யும். 4ஆம் இடத்து ராகு இருக்கிறது ஒன்று தான், நல்ல பாம்பு கூட ட்ராவல் பண்ணுறதும் ஒன்று தான். இந்த டிசம்பர் 6 வரை நன்னடத்தை மட்டும் பார்த்துக்கணும். எதாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் பகிர்வது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்து ராகு இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணும். ஸோ தொடர்ந்து ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் இதை பற்றி கவலை இல்லை. சூப்பர். இப்போ இவங்களுக்கு பரிகாரங்கள், அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் ஏதாவது? 4ஆம் இடத்து ராகுக்கான திருநாகேஸ்வரம் போகணும், திருப்பாம்புபுரம் போகணும், இதெல்லாம் போகணும். சர்பதேவதை வழிபடணும். அதே மாதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க் தரலாம். பிரமாதம், பட்டாசாருங்க. இவர்கள் ராகு பகவானுடைய கருப்பு உளுந்து தானம் பண்ணும், சிவன் கோயிலுக்கு தானம் பண்ண சிறப்பு. ஸோ ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டைம் எடுத்து. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த டீட்டெயில்டான இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீக கிளட்ஸ் சார்பாக, நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.